இன்னைக்கு நாள் எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. காலையில் நிலவேம்பு கஷாயம் குடிச்சு முடிச்சாச்சு. உடம்புக்கு கசப்பு சுவையும் வேணும் இல்லையா? அதை உணவில் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்திக்கிறோம் அப்படின்னு அடிக்கடி நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு காலையில் சமையல் அவரைக்காய் போட்ட பருப்பு குழம்பு, பீக்கங்காய் பொரியல், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல். 2 பேத்துக்கும் நல்லா சாப்பாடு போட்டு தயிர் நிறையா ஊற்றி காயை நிறைய வச்சு கடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதே மாதிரி டிஃபனுக்கு பீக்கங்காய் பொரியல் நிறைய காய் சேர்த்தி சாப்பாடு கம்மியாக போட்டு டிஃபனுக்கும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பசங்களுக்கு இந்த மாதிரி காய் அதிகமாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்தயம் ஆளுக்கு 1 ஸ்பூனு, பாதாம் 4-5 சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ ஜூஸ் போட்டேன். அந்த வாழைப்பூ ஜூஸும் ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடே சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப நாளாக. மாமியா தோட்டத்தில் பனங்கிழங்கு போட்டிருந்தாங்க. பசங்களுக்கு வேக வச்சு கொடு அப்படின்னு சொல்லி அதை தோண்டி கொடுத்தாங்க. நான் தோட்டத்துலேருந்து வரும்போதே கருவேப்பிலை, முருங்கைத்தலை இதெல்லாம் கொண்டு வந்துடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுவேன். தண்ணி கட்டுற முறை வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி வரும். மீதி நாளெல்லாம் கம்பெனியை நான் பார்த்துக்குவேன். ஆளுங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அவங்கள பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலை.